ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு, அதுவும் சின்ன உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி போட்டு செய்ய போகிறோம். இது தயிர் சாதம், ரசம் சாதம், கீரை சாதம், சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1/2 கிலோ சின்ன உருளைக்கிழங்கு 1க்கு 2 வாட்டி மண்ணு போகிற அளவுக்கு நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு கலரி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். உருளைக்கிழங்கு ஒரு விசிலே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஆறின பிறகு நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா வரைக்கும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3லேருந்து 4 காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா சாதா வேற மிளகாவை 2 சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அது நல்லா வறுப்பட்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். 3 நிமிஷம் வறுத்து விட்டாலே எல்லா பொருளும் நல்லா வறுப்பட்டு அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வருது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து ஒரு 30 செகண்ட் வறுத்து விட்டால் போதும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷான மசாலாவும் அரைச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வறுத்துடலாம். வறுக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உடச்ச உளுந்து, 4லேருந்து 5 பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 30 செகண்ட் எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு 10லேருந்து 15 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதனால 5 நிமிஷம் கொஞ்சம் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்தில் விட்டு ரோஸ்ட் பண்ணதில் இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் மசாலாவும் உருளைக்கிழங்கும் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மசாலாவும் உருளைக்கிழங்கும் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல காரசாரமான டேஸ்ட்டில் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.